நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மீண்டுமாக உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு தேவ சமூகத்தில் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவாராக, தேவன் தாமே வழிநடத்துவாராக. அந்த நாளின் செய்தியின் தெளிப்பு எளிமை பிரகாசி. எவைகளை நாம் எளிமை பிரகாசிக்க வேண்டும், எவைகளை நாம் எளிமை பிரகாசிக்க நாம் முற்பட்டாலும் முயற்சி பண்ணினாலும் தேவ வல்லமை நமக்குள்ளாக வேண்டும், தேவனுடைய ஆளுகை நமக்குள்ளாக வேண்டும். அநேக சாட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இந்த தேசத்தில் அநேக சாட்சிகளை விட்டால் அநேகரை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனங்க, தேவன் தாமே வழிநடத்துவாராக. எலும்பி பிரகாசி என்பதை பார்க்கின்றோம். எலும்பி பிரகாசி, எந்தவை நாம் எலும்பி பிரகாசிக்க வேண்டும்? இன்னும் காலம் செல்லாது. நாம் வாழும் இந்த கடைசி காலத்தில் சீனா, இந்தியா இடையிலான அநேக சூழ்நிலையில் எந்த நிமிஷமும் போர் வந்தாலும் கூட அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் வேண்டும். தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கிருபை, அமைதி. தேசம் இந்த நாளில் நல்ல ஒரு வல்லரசாக காணப்படுகிறது. எதுக்குமே அது அஞ்சாது. ஏனென்றால் எல்லாம் ஆயத்தமாக காணப்படுகிறது. அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை காணப்படுகிறது. எளிமை பிரகாசிக்கக்கூடிய ஒரு தேசமாக நாம் தேசம், இந்திய தேசம் காணப்பட வேண்டும். நிச்சயமாக எளிமை பிரகாசிக்கக்கூடிய ஒரு தேசமாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எளிமை பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். சாத்தானுடைய அந்தகார இருள் வேலை இது. அப்போஸ்தலர் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. யாருமே எந்த நன்மையும் செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வருகிறது. உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றேன் என்றார் இயேசு கிறிஸ்து. உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களிலும் ஒளியாகவே ஜீவித்தார், வழியாகவே ஜீவித்தார். அநேகருக்கு ஒரு நன்மை தருகின்ற, நன்மை செய்கின்ற தேவனாகவே இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம் அனைவரும் வரும் இந்த நாட்களில், இந்த கடுமையான தேவ ஜனமே, உலக பாவ இருள்கள் சூழ்ந்த சூழ்நிலையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஒளி காணப்பட வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய ஜீவியங்களில் தேவனுடைய ஒளி காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவரே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கின்றேன் என்று சொன்ன தேவன் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்மளை ஒவ்வொருவரையும் வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். எலும்பி பிரகாசி. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதை காண்கின்ற ஒவ்வொரு மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமை உங்கள் மேல் உதிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கின்றேன். உதிக்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார், நன்மை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவனாக இருக்கின்றார், காண்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2, 3, 4 நாம் பார்க்கும் பொழுது, உன் குமாரன், உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட ஒரு கிருபையான வார்த்தை, தயவான வார்த்தை. நம்முடைய பிள்ளைகள் நம் பக்கமாக இருந்து வளர்க்கப்படுவார்கள், அது மட்டுமல்ல பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்குள்ளாக வேரூன்றி நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்தை, ஒரு மிராக்களை, ஒரு திட்டத்தை, தீர்மானத்தை தேவன் தர வேண்டும் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காத்துக்கொள்ள, நமக்குள்ளாக ஓங்கி வளர வேண்டும். 33 வருஷத்தை தேவன் கர்த்தராகிய இயேசு சிறப்பாக ஒழித்து செய்து முடித்தார் என்பதை பார்க்கின்றோம். ஓய்வு இருக்கவில்லை. சில மனிதர்களை சாத்தானுடைய செய்களை பார்த்து அஞ்சுவதை பார்க்கின்றோம். இன்றைக்கி அநேகரை நாம் பார்க்கின்றோம். குடிக்கு அடிமை, போதைக்கு அடிமை, அதெல்லாம் தவறு. கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியில் அடிமை, கொள்ளையடிப்பதில் ஒரு அடிமை. எனக்கு அருமையான தேவச்சனம், இச்சைக்கு ஒரு அடிமை. அது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் தேவனால் பிறக்கப்பட்ட எல்லா ஜனங்களும், இந்த வேதத்தை அறிந்த பிள்ளைகளும் அறியாத பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் தீமைக்கு நாம் ஆளாகக்கூடாது, தீமையை நம்முடைய சிந்தனையில் கொண்டு வரக்கூடாது, தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரவே கூடாது. தீமை செய்வோம் என்றால்
நம்முடைய வாசப்படியில் அது காத்திருக்கும், தங்கியிருக்கும், நம்மளை விடாது, நம்முடைய சன்னதியை விடாது என்பதை பார்க்கின்றோம். யோவானை குறித்து இயேசு சொல்லக்கூடிய சாட்சியை பார்க்கின்றோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35, 36, 37, 38 கூட பார்ப்போம். யோவான் தலை துண்டிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் இயேசுவின் ஊழியம் முடியும் முன்பே இறந்தவன் யோவான். அவருடைய வாழ்க்கை இளம் வயது என்பதை பார்க்கின்றோம். தன்னை அர்ப்பணித்தார் என்பதை பார்க்கின்றோம். வாலிபத்தில் நல்ல ஒரு அலங்காரம் என்ன என்றால் தூய்மையான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாலிப பிரயத்தில் நம்மளை சிருஷ்டிக்கிறே நாம் நினைக்க வேண்டும், தெய்வத்தை நினைக்க வேண்டும், பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு உற்சாகமான வார்த்தையை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3, 4, 5 இந்த 3 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது சவுல் பாவியாக விழுந்தான், உண்மைதான். தன்னை அர்ப்பணித்து எழும்பி பிரகாசித்தார் என்பதை பார்க்கிறோம். தேவ வார்த்தை வந்த பின்பாக நீ நிந்திக்கின்ற இயேசு நானே என்று சொல்லும் பின்பு தன்னை அர்ப்பணித்தார் என்பதை பார்க்கின்றோம். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கின்றேங்க, எவ்வளவு ஒரு கிருபையான வார்த்தை. தன்னை அர்ப்பணித்து விட்டார், தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து விட்டார் என்பதை பார்க்கின்றோம். அருமையான தேவ ஊழியர் பில்லிகிரகாமுடைய ஊழியங்களில் சிறப்பாக கிருபையாக செய்தார் என்பதை பார்க்கின்றோம். அவர் முன்னாள் அருமையான குட்பால் பிளேயர் என்பதை பார்க்கின்றோம். பில்லிகிராம் ஐயா குட்பால் பிளேயர், ஒரு வழிகாட்டியாக காணப்பட்டார். தேவ திட்டத்தை தேவன் தெரிந்து அவர் அழைத்தார். ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய சாட்சியை சொல்றேன். உன்னை எதற்காக நான் அழைக்கவில்லை, என் ஊழியத்தை பார்க்கவே நான் உன்னை அழைத்தேன், தெரிந்து கொண்டேன். உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். ஏசாயா தீர்க்கதரிசி 52ஆம் அதிகாரம் 1, 2, 3 நம்ம பார்க்கிற பிரகாரம் தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜனமாக, ஒரு மனிதனாக, தேவ சமூகத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக அவர் நடந்தார் என்பதை பார்க்கின்றோம். தூசி என்ற பாவம், தூசி என்ற துன்மார்க்க ஜீவியம் எல்லாம் உதறிவிட்டு கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அழைக்கும் பொழுது நாம் அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படியும் பொழுது அவைகளில் சமாதானத்தை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே வழி நடத்துவாராக. எழும்பி பிரகாசி. அருமையான வசனத்தின் இந்த நாள் செய்தியின் தலை பார்க்கும் பொழுது எழும்பி பிரகாசி. கிருபை, கிருபை. தேவ திட்டம் இல்லாதபடி ஒரு அருமையான ஒரு கன்வென்ஷனை ஒரு ஊழியர் நடத்தினார். அநேக கூட்டங்கள் வந்தது. கன்வென்ஷன் முடிந்து எல்லாரும் கொஞ்சம் கன்வென்ஷன் முடிய ஒரு 10 நிமிஷம் இருக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் புறப்பட்டு போனார்கள். முடிந்த பின்பாக ஒரு வயதான ஐயா உட்கார்ந்து எழும்பாதபடி உட்கார்ந்திருந்தார். அவருடைய ஜெபம், இயேசுவே எடுத்து போடும், இயேசுவே எடுத்து போடும், இயேசுவே எடுத்து போடும் என்று சொல்லும் பொழுது அந்த ஊழியர் வந்து, ஐயா எதையா எடுத்து போடணும், எதை எடுத்து போடணும், எதை எடுத்து போடணும், எல்லாம் மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்களே, நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களா ஆர்வத்தோடு, எதை எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் பொடிமட்டை போடுவேன் ஐயா, அந்த பொடி போடக்கூடிய டப்பா என் கரத்தில் இருக்குது, அதுலேருந்து எடுத்து போடும் என்று நான் தேவ சமூகத்தில் சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அந்த ஊழியர் சொன்னாராம், உன்னுடைய பாக்கெட்டில் உள்ள தீமையான அந்த அருவருப்பை நீ தான் எடுத்து போடணும். நீ வேண்டான்னு விரும்பும் பொழுது அந்த பொடியை மூக்குப்பொடியை போட மாட்டேங்கிற தீர்மானத்தோடு நீ தான் எடுத்து அதை போடணும். நீ தானே ஏற்றுக்கொண்ட, நீ தானே அதை முதலே நீ அந்த பழக்கத்தை கொண்டு வந்து நீ தான் எடுத்து போடணும். நீங்கள் எடுத்து போடுங்கய்யா, சரியாக போகும். எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய கரங்களில் உள்ள பாவங்களை நாம் எடுத்து போட வேண்டும். தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை நாம் எடுத்து போட வேண்டும். பெற்றோருக்கு பிரியமில்லாத பொருள் எதுவைகளாக இருந்தாலும் நாம் அவை எடுத்து போட வேண்டும். அரசுக்கு பிரியமில்லாத தவறுகள் நாம் எதை செய்தாலும் அதை எடுத்து போட்டு விட வேண்டும். அதை தொடவே கூடாது, சிந்திக்கவே கூடாது. அரசு படினது தப்பவே முடியாது. ஏனென்றால் நன்மைகளை செய்கின்றவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். நன்மை செய்ய இயலவில்லை, நன்மை செய்ய முடியாது, நம்மளால் அந்த திராணி இல்லை என்று சொல்லும் பொழுது பிறருக்கு நாம் தீமை செய்யாதபடி நாம் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். பிறருக்கு தீமை விளைவிப்பது அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை பார்க்கின்றோம். நம்முடைய ஜீவியங்களில் எவைகள்லாம் தவறாக காணப்படுகிறதோ அதெல்லாம் நாம் எடுத்துப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எழும்பி பிரகாசிக்க முடியும். நம்முடைய ஜீவியங்களில் யாம் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை, ஏன் என்னுடைய தேவ திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற முடியவில்லை நாம் எதிர்பார்க்கின்ற உண்மைதான். நாம் எழும்பி பிரகாசிப்பதற்கு ஒரு தடை இருக்கலாம்.
அந்த தடைகளை நீக்கி போட வேண்டும். அந்த தடைகளை விட்டுவிட வேண்டும். அரசுக்கு தவறாக எந்த வேலையும் நாம் செய்யவே கூடாது. அது சட்டம் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அது தவறு தானே. பிறரை அடிப்பதோ, நெருக்குவதோ, கொலை செய்வதோ, கற்பழிப்பதோ இதெல்லாம் தவறு தானே. தவறு என்று தெரிந்து கொண்டே நாம் செய்யும் பொழுது சட்டப்படி இருந்து நாம் தப்பவே முடியாது. ஏனென்றால் இந்த உலக ஜனங்களோடு நன்மை செய்கின்றவராக இயேசு கிறிஸ்து சுற்றித்திருந்தார், நன்மையை செய்தார் என்பதை பார்க்கின்றோம். இந்த சிலாக்கியத்தை தேவன் நமக்கு நல்ல ஒரு கிருபையும் ஆசீர்வாதங்களும் தேவன் தந்திருக்கின்றார் என்றால் அது மிக மேலானது. அந்த கிருபை தயவானது. தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். பிரியமில்லாத அருவருப்பை நான் விட்டுவிடும் பொழுது, எடுத்து போட்டு விடும் பொழுது எழும்பி பிரகாசிக்கத்தக்க பலனை ஞானத்தையும் தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு கழுகு சிகரமாக பறக்கிறது உண்மைதான், உயரமாக பறக்கிறது உண்மைதான். அந்த கழுகு அந்த சிறகில் 2 கிலோ வெயிட் 3 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சு நம்ம கட்டி வச்சோம்னா அதை பறக்க முடியுமா? முடியாது. பாரம் என்ற சுமையை விட்டுவிடும் பொழுது எழும்பி பிரகாசிக்க முடியும். பாரம் என்ற அந்த பாவத்தை, பாரம் என்ற அந்த சிந்தனைகளை, தேவையில்லாத சிந்தனைகளை, தேவையில்லாத தவறுகளை, குடி போதைகளை, போதை பொருள்களை அதை நாம் அகற்றி விடும் பொழுது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கே நாம் நல்ல பிள்ளைகளாக காண முடியும். இந்த தேசத்திற்கு நம்மளால் செய்யக்கூடிய நன்மைகளை நாம் செய்ய முடியும். விடக்கூடிய காரியங்களை நாம் விட்டுவிடும் பொழுது குடும்பத்திற்கு ஒரு பொறுப்புள்ள கணவனாக, ஒரு பொறுப்புள்ள ஒரு மகனாக காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, எதையும் நாம் குறிக்கோளாக சொல்லவில்லை. தன்னுடைய குடும்பத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றாரே, அந்த குடும்பத்திற்கு உத்தரவாதம் கத்தர்கடுத்து நம்ம தானே. அது சரியாக நாம் நடத்தும் பொழுது, நாம் எழும்பி பிரகாசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்தார் அனைவரும் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். கிருபை. எனக்கு அருமையான தேவச்சனமே, பூரணமாய் நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு தீர்மானமான ஒரு ஜீவியம் நமக்குள்ளாக காணப்படும். தானியேல் அந்த பாபிலோன் உள்ள போகும் பொழுது அவன் செய்த முதலாவது காரியம் என்ன தெரியுமா? திட்டவட்டமான ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம்? தீட்டு ஆனதை எதையுமே நான் சாப்பிட மாட்டேன். ஆடு, கோழி, கறி எதுவுமே காய்கறி உணவு மட்டும் எனக்கு போதும். ஒரு தீர்மானம். எனக்கு அருமையான தேவஜனமே, அருமையான அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம பார்க்கும் பொழுது பேதுரு மிகவும் பயந்து மனிதன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்த பேதுருடைய ஜீவியங்களை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த பேதுருவை ஒரு சிங்கமாக தேவன் மாற்றினார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது யூத ராஜ சிங்கம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர். அதே போல இந்த பேதுருவை ஒரே ஒரு பிரசங்கத்தில் ஒரே நேரத்தில் 3000 பேர் 3000 ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றார். அவருடைய பாவங்கள் முற்றிலும் கழுவப்பட்டது, அவருடைய பாவங்கள் முற்றிலும் மறைக்கப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. அந்த 3000 பேர் உடனே ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை பெற மிராக்கள், கர்த்தருடைய மிராக்கள். எழும்பி பிரகாசிக்கக்கூடிய நேரம் வந்தது பேதுருக்கு. எழும்பி பிரகாசிக்க தேவனுடைய பலன் தேவன் தந்தார் என்பதை பார்க்கின்றோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-6 நாம் தியானிக்கும் பொழுது தேவன் ஒளியாக இருக்கின்றார். அவருடைய ஒளி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்பதை பார்க்கின்றோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கோம். 18, 19, 20 பார்க்கின்றோம். இளையகுமாரன் தன் தகப்பனை அங்கலாய்ப்போடு விட்டு சென்றான் என்பதை பார்க்கின்றோம். திருந்தினான், அர்ப்பணித்தான், தன் தகப்பனோடு மன்னிப்பு கேட்கும் பொழுது திரும்பவும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, மீண்டும் அவருடைய அந்த இளையகுமாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பன்னிக்கு போடக்கூடிய அந்த தவிடும் அவனுக்கு கிடைக்கவில்லை என்ற பின்பாக தன்னுடைய தகப்பனுடைய வீடை சிந்திக்கின்றான். எத்தனை பேர் வேலை பார்க்கின்றார் என்னுடைய தகப்பன் வீட்டில், நான் எதற்காக இவ்வளவு நான் கஷ்டப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு தீர்மானம் அவனுக்குள்ளாக வந்ததால் என் தகப்பன் என்னை மன்னிப்பார், மன்னிக்காவிட்டாலும் கூட நான் உங்களோடு வேலை பார்க்கக்கூடிய ஒருவனோடு எனக்கு வேலைக்காரனாக சேர்த்துக் கொள்கிறேன் என்று நான் கேட்பேன் என்ற விசுவாசம் அவரோடு காணப்பட்டது. எழுப்பி பிரகாசிக்கூடிய ஒரு கிருபையை தேவன் தந்தார். தன் தகப்பன் மன்னித்தார். வீட்டு விட்டு மீண்டும் போக மாட்டான். எனக்கு அருமையான தேவஜனமே, தாவீதுடைய வாழ்க்கையில் பச்சபாலிடத்தில் ஒரு தவறு ஏற்பட்டது உண்மைதான். முற்றிலும் தேவன் கழுவினார், அதோடு அதை விட்டுவிட்டார் என்பதை பார்க்கின்றோம். தூசியை போல உதறிவிட வேண்டும். பாவங்களை அந்தரங்க பாவங்களாக, எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் நாம் எழும்பி பிரகாசிப்பதற்கு அந்த பாவம் ஒரு தடையாக காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் என்ன என்பதை நாம் அறிந்து செயல்படும் பொழுது தேவன் நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் நாம் ஒவ்வொன்றும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடினால் தேவன் நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவன் வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்குமானால் நிச்சயமாக தேவன் அருமையான ஒரு கிருபை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு திட்டம் தீர்மானம் காணப்பட்டது. கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன், இத்தனை ஜனங்களை இரட்சிப்புகளாக தேவன் என்னை முன்குறித்து தெரிந்து கொண்டார், ஆகையால் அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை நான் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு தீர்மானம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. பேதுருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதனால் எழும்பி பிரகாசித்தார் என்பதை பார்க்கின்றோம். இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும், எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்களும் இருப்பீர்கள். எல்லாருக்கும் பொதுவான வேதாகமம் இது ஒரு ஜனங்களுக்கு மட்டும், ஒரு தேசத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல. இலவசமாக பெற்றுக்கொண்ட இந்த வேதாகமம் தேசமெங்கும் காணப்படுகிறது. தேசமெங்கும் காணப்படுகிறது. எல்லாரும் இதை நாம் வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். நாம் எழுப்பி பிரகாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பேதுருடைய வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். காரணம் என்ன? கர்த்தருக்குள்ளான கிருபை அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. அவர் எழுப்பி பிரகாசிக்கக்கூடிய பலனை யார் தந்தது? ஆவியானவர் தந்தார். தேவ கிருபை அவர்களுக்கு ஆளுகை செய்வது அநேக ஜனங்கள் அந்த இடத்தில் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். உங்களையும் என்னை தேவன் தெரிந்து கொண்டார், எழுப்பி பிரகாசிப்பதற்காக தெரிந்து கொண்டார். பாவத்தை அறிந்து கொள்வதற்கோ பாவத்திற்குள்ளாக சேற்றில் விழுவதற்காக அல்ல. பாவம் செய்வது மனிதனுடைய இயல்புதான். அதை விட்டுவிடு, இரக்கத்தை பெறு. தேவ சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் எழுப்பி பிரகாசிக்கத்தக்க பலன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவனுடைய ஆவி எப்பொழுதும் மனிதனோடு போராடவே போராடாது. சிம்சோனை பெலிஸ்தரிடத்திலிருந்து அருமையான சிம்சனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த பெலிஸ்தர் பார்த்ததும் பல வழியாய் ஓடினார்கள். ஏன்? சிம்சோனிடத்தில் தேவனுடைய பலன் இருந்தது என்பதை பார்த்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏசாயா 61:1 வசனம் பார்க்கும் பொழுது அபிஷேகம் பெற்றால் நாம் ஜெயம் பெறலாம். தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக வரும் பொழுது எழும்பி பிரகாசிக்கத்தக்க பலனின் ஞானத்தையும் தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அப்போஸ்தலர் 2:17 நாம் பார்க்கும் பொழுது தேவ அபிஷேகம் இல்லாமல் எழும்பி பிரகாசிக்க முடியாது. நாம் எழும்பி பிரகாசிக்க நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம், வேண்டும் என்று விரும்புகின்றோம். தேவனுடைய அபிஷேகம் வேண்டும். எழும்பி பிரகாசி என்றால் எப்படி எழும்பி பிரகாசிப்பது? இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும். இந்த வேதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நான் கீழ்ப்படிய வேண்டும். பிறருக்கு துன்பத்தை துயரத்தை உண்டு பண்ணக்கூடாது. தாய் தகப்பனை நாம் கனப்படுத்த வேண்டும். தெய்வீக அன்பு நமக்குள்ளாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமனிக்கு முன்பாக உங்களுடைய கோபங்கள் எல்லாமே தனியே கடவது. பாவத்தை தேவ சமூகத்தில் விட்டுவிடும் பொழுது, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை, ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை, ஒரு வெற்றியான ஒரு மகிமையான வாழ்க்கையை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவனுடைய அபிஷேகம் நம்மளோடு இல்லை என்றால், தேவனுடைய பாதுகாப்பு நம்மளோடு இல்லை என்றால் நிச்சயமாக எழும்பி பிரகாசிக்க அது தடையை கொண்டு வரும் என்பதே மாற்றமே இல்லை. 2 கொரிந்தியர் 3:17 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரே ஆவியானவர், ஆவியான எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை நமக்கு கிடைக்கும் பொழுது எழும்பி பிரகாசிக்கத்தக்க தேவன் பலன் தருகின்றார். ஒரு மனிதன் விடுதலை தர முடியாது, ஒரு அபிஷேகத்தை தர முடியாது, ஒரு மனுஷன் தர முடியாது, ஒரு அதிகாரத்தை தர முடியாது. உண்மைதான், தேவனால் உண்டு பண்ணியது. தேவனுடைய கிருபையினால் தயவினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகம் பாவத்தை செய்யாதே என்று சொல்லும். அந்த அபிஷேகம் நம்மளை காத்துக்கொள்ளும், எழும்பி பிரகாசிக்க உதவியா இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. செய்தியின் தலைப்பு, இந்த நாளில் அருமையான செய்தியின் தலைப்பை நான் பார்க்கும் பொழுது எழும்பி பிரகாசி. இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜனங்களும் எழும்பி பிரகாசிப்பது தேவ திட்டமாக தீர்மானமாக காணப்படுகிறது. கர்த்தருக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்க நாம் ஒவ்வொரு நிமிஷமும் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். இது காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கிருபையும் தேவ தயவும் உங்களோடு ஆளுகை செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ணோம். துதிக்கின்ற ஐயா தெய்வமே, ஒவ்வொரு ஜனங்களும் இது பார்க்கின்ற ஒவ்வொரு ஜனங்களும் எழும்பி பிரகாசிக்கத்தக்க ராஜா, பாவத்தை விட்டு ராஜா பரிசுத்தராகி உண்மை அண்டிக்கொள்ள, பாவத்தை அறிக்கை செய்தது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, குடும்பமாக எழும்பி பிரகாசிக்கத்தக்க பலன ஞானத்தின் தர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் கேட்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி.